2.8ல 7th சம்மு. Find the sum of the geometric series 3 + 6 + 12 + அப்படியே போயிட்டுருக்குது. அது எங்கே முடியுது? 1536ல் முடியுது அந்த சீரீஸு. இப்போது இவங்க பாருங்கள், இது வரைக்கும் நமக்கு கேட்ட சம்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க? சம் ஆஃப் 6 டேர்ம்ஸு, சம் ஆஃப் 7 டேர்ம்ஸு, சம் ஆஃப் 12 டேர்ம்ஸுன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே கொடுத்துட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதோட சம்மை கேட்குறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த சம் எல்லாமே எந்த சம்முன்னு தெரியும் நமக்கு, எந்த டேர்முன்னு தெரியும். இதில் டேர்மே கொடுக்கல, வெறும் சீரீஸ் மட்டும் கொடுத்துட்டு இதை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நான் முதல்ல டேர்ம் கண்டுபிடிச்சாதான் நான் அடுத்து சம் ஆஃபுக்கு போக முடியும் இல்லையா? சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல சம்மெல்லாம் எப்படி போட்டிருந்தாங்க, சம் ஆஃப் 6 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இதை கொடுக்க மாட்டாங்க, இந்த லாஸ்ட் டேர்மை கொடுக்க மாட்டாங்க. இதில் லாஸ்ட் டேர்மை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த சம்மை கேட்குறாங்க. இப்போ எந்த சம்மோ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியாது நமக்கு இல்லையா? அப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஜிபியில் டேர்ம் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் 1 இல்லையா? டேர்ம் கொடுத்துட்டாங்க. கடைசி டேர்ம்னாது 15. அப்போ டிஎன் ஈக்குவல் டு 1536. அப்புறம் ஏ தெரியும், ஏன்னது 3. ஆர் தெரியும், ஆர்னது 6/3 ஈக்குவல் டு 2. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது தான் டேர்மு. இப்போ டேர்ம் அது 1536 ஈக்குவல் டு 3 × 2 power n மைனஸ் 1. என்ன தான் கண்டுபிடிக்கணும் நான் இப்போ இல்லையா? என்ன கண்டுபிடிச்சி தான் என்ன டேர்ம் தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ அந்த 3யை கொண்டு வந்துடுறேன், கீழே வச்சிடறேன். கீழே வச்சு என்ன ஆகும்? 1536 / 3 ஈக்குவல் டு 2 power n மைனஸ் 1. இந்த 1536 3ஆல் டிவைட் பண்ணால் இதில் 5 3, இதில் ஒரு 3, இதில் 2 3 ஓகேங்களா? அப்போது இது என்ன ஆகிடும்? 5 1 2 ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா 5 1 2 ஆகிடும். ஈக்குவல் டு 2 power n மைனஸ் 1. சரி, இப்போ இது கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதை நான் இந்த டேர்முக்கு இந்த 2 பவரில் இதை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இந்த பவரும் ஈக்குவல் பண்ணி நான் இந்த எண்ணை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே 2 இருக்குது தான். இங்கே எப்போவுமே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சம்மு வந்துச்சுன்னா இங்கே 3 வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் இதை 3 பவரில் கொண்டு வந்துடணும். இதில் 4 வந்துச்சுன்னா இந்த 4 பவரில் கொண்டு வரணும். அப்போது இதில் 2 வந்துருக்குது. அப்போ நான் எல்சிஎம் எடுக்கும்போது 2ல் எல்சிஎம் எடுப்பேன். 5 1 2 டிவைடட் பை 2 என்ன வரும்? 256. திரும்ப டிவைட் பண்ணால் 256 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1 2 அப்புறம் 28 இல்லையா? திரும்ப 2ஆல் பண்ணால் 64, 2ஆல் பண்ணால் 32, 2ஆல் பண்ணால் 16, 2ஆல் பண்ணால் 8, அதை பண்ணால் 4, 2ஆல் பண்ணால் 2, திரும்ப 2. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது இது என்ன எப்படி எழுதலாம்? 2 power 9 ஈக்குவல் டு 2 power n மைனஸ் 1. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு எந்த பவரில் கொண்டு வந்தேன்னு? அப்போது இந்த பவர் ரெண்டையும் அப்படி ஈக்குவல் பண்ணிக்கலாம் இல்லையா? ரெண்டுமே ரெண்டு பேஸும் ஒன்றா இருக்கிறதுனால பவர் ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இப்போ 9 ஈக்குவல் டு n மைனஸ் 1 இல்லையா? பவர் 9, இதில் n மைனஸ் 1. பேஸ் ரெண்டுமே 2 தான். அப்போ n ஈக்குவல் டு இது 1 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 9 + 1 n ஈக்குவல் டு 10. ஓகேவா? இப்போது அந்த நம்பர் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது எந்த டேர்மில் இருக்குது? 10th டேர்ம். அப்போ நம்ம இது எப்படி படிக்கலாம்? சம் ஆஃப் n டேர்ம்ஸ் என்னது? 10 டேர்ம்ஸ்னு படிக்கலாம். சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ்னு படிக்கலாம். சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ். இப்போ ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபார்மில் என்ன யூஸ் பண்ணுவோம்? s infinity ஈக்குவல் டு S10 ஈக்குவல் டு சாரி ஆமாம் S10 தான் இல்லையா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? என்ன ஃபார்முலானா Sn ஈக்குவல் டு A இன்ட்டு R power n மைனஸ் 1 டிவைடட் பை R மைனஸ் 1 இல்லையா? R power n மைனஸ் 1 டிவைடட் பை R மைனஸ் 1. S10 என்னது? சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ் தானே நம்ம கண்டுபிடிச்சது. n ஈக்குவல் டு 10. ஏங்கிறது நமக்கு தெரியும். ஏ என்னது? 3 இன்ட்டு R என்னது? 2 power n என்னது? 10. 2 power 10 மைனஸ் 1 டிவைடட் பை R என்னது? 2 தானே? 2 தான். 2 மைனஸ் 1. அப்போ S10 ஈக்குவல் டு
3 இன்ட்டு இது என்னது 1024 மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1 1. இதை கொஞ்சம் லென்த்தாக போகும் சம், அதனால தான் நான் அதை சுருக்கிட்டேன். இதை நீங்கள் 2 பவர் 10 என்னது 10 டைம்ஸ் போடணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டுன்னு 10 டைம்ஸ் போடணும், அவ்வளோதான். 10th டேர்ம் வரைக்கும். சரியா? அப்போ S10 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1023. ஏன்னா 1 மைனஸ் ஆயிடுச்சு, பேஸ் 1 தான், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ S10 ஈக்குவல் டு இதை மைனஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 இன்ட்டு 3 9, 3 இன்ட்டு 2 6, 3 இன்ட்டு 0 0, 3 இன்ட்டு 1 3. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.